9th standard chapter 4ல more identities. ஸோ ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு a plus b ஹோல் ஸ்கொயர் பார்த்துருக்கோம். அடுத்தது a minus b ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம். இங்கே a plus b plus c ஹோல் ஸ்கொயர் ஒரு டேர்ம் இன்னும் எக்ஸ்ட்ராவா 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஏபிசி. ஸோ அப்போ ஏபிசி 3 நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் போது இட் இஸ் a plus b plus c ஹோல் ஸ்கொயர். ஸோ லெட் us replace b plus c by d. ஸோ நார்மலாக நமக்கு a plus b plus c ஹோல் ஸ்கொயர் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரீப்ளேஸ் b plus c by d. ஸோ நான் d ஆல் ரீப்ளேஸ் பண்ணால் அது என்னவாகும்? a plus dன்னு வந்துருமா? b plus cக்கு பதிலாக d. d ஹோல் ஸ்கொயர் இதை ரெண்டையும் எடுத்துட்டேன். இந்த ரெண்டையும் சேர்த்து d அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம கிட்ட, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, தட் இஸ் a plus b ஹோல் ஸ்கொயர்ன்றது என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் 2ad பிளஸ் d ஸ்கொயர். இப்போ திருப்பி நம்ம d எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ a ஸ்கொயர் இது வந்து பாக்ஸ்ல எழுதிக்கோங்க, இல்லை கார்னர்ல எழுதிக்கலாம். ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் 2a d வர இடத்துல b பிளஸ் c பிளஸ் d ஸ்கொயர். dனா என்னது? b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர்ன்றதுக்கும் நம்ம இந்த a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2ab, அடுத்ததில் மல்டிப்ளை பண்ணால் 2ac பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர்ன்றது என்ன வரும்? b ஸ்கொயர் பிளஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர். நான் இதை பிராக்கெட்ல எழுதுறேன் ஏன்னா அது அந்த டேர்ம்கான எக்ஸ்பேன்ஷன், பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்பேன்ஷன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாமா? ஏ ஸ்கொயர் பிளஸ் அங்கே இருக்கிற பி ஸ்கொயர் அடுத்து சி ஸ்கொயர், ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி. இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டியை எப்படி எழுதலாம்னா c ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab பிளஸ் bc பிளஸ் ca இப்படியும் எழுதலாம். இது a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்பேன்ஷன். இதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. லெட் us interpret this geometrically. ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஜாமெட்ரிக்காக எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? இங்கே ஒரு ஸ்கொயர், ஒரு ஃபுல் ஸ்கொயர். அந்த ஃபுல் ஸ்கொயர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் லைனு லென்த் ஆஃப் ஒன் சைடுன்றது என்னது? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அப்போ இந்த ஃபுல் லென்த்து இதுவும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, வெளியில எல்லா பக்கமுமே ஏ பிளஸ் பி பிளஸ் சி அண்ட் இட் இஸ் அ ஸ்கொயர். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? அவுட்டர் ஸ்கொயர், அவுட்டர் ஸ்கொயரோட ஏரியா நமக்கு இருக்கிற லென்த் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏரியா ஸ்கொயரோட ஏரியா வந்து நார்மலா ஏ ஸ்கொயர், இட் மீன்ஸ் லென்த் ஸ்கொயர் இல்லை சைடு ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ ஒரு சைட்லேயே நமக்கு என்ன இருக்கு? ஏவும் இருக்கு, பியும் இருக்கு, சியும் இருக்கு. அப்போ சைட் ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயரா அதில் எடுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இந்த ஏன்றது ஒரு ஸ்கொயர். அப்ப அதோட ஏரியா என்ன வரும்? எனக்கு ஏ ஸ்கொயர்னு வருமா? இது ஒரு ஸ்கொயர், ஏ ஸ்கொயர். அடுத்தது ரெண்டு பியும் மர்ஜ் ஆகிறது பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. அங்க ஏரியா ஆஃப் இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இது ஒரு பின்றது, இந்த எல்லா சைடுமே பி இங்கதான். ஸோ அதோட ஏரியா பி ஸ்கொயர். இந்த ரெட் கலர் அப்படின்றது எல்லா சைடுமே ஏ, 4 சைட்ஸுமே ஏ தான். இது ஏ, இதுவும் ஏ தான், இந்த பக்கமும் ஏ தான், இதுவும் ஏ தான். அதனால அதோட ஏரியா ஏ ஸ்கொயர்னு வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்ல இது சி. ஸோ சியோட ஏரியா சி ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கேருந்து என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு? ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, சி ஸ்கொயர் இருக்கு. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துக்கு எடுத்துக்கிறேன், புரியறதுக்காக நான் இங்கே ஷேட் பண்ணுறேன். இப்போ இதோட ஒரு சைடு ஏ, மேலே பி. அப்போ இந்த சைடு எனக்கு என்னது? ஏவா தானே இருக்கும்.
இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். அப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? a இன்டூ பி. ஸோ பிளஸ் ஏபின்னு எழுதலாமா? முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்ததுக்கு போகும்போது அங்க இந்த பக்கம் எனக்கு நான் ஏற்கனவே ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஏ, அப்போ இதுவும் ஏ தான். இங்க சி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கு. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எல் இன்டூ பி. அப்போ ஏ இன்டூ சி ஒரு ஏசி. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு, இது மூணுமே முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே வாங்க. கீழே இங்க இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள்ல இது பி, இந்த சைடுன்றது ஏ, அப்போ இது ஏபி. ஸோ ஏபி. அடுத்து இந்த கிரீன் கலர். கிரீன் கலர்ல என்ன இருக்கு? இந்த பக்கம் பினா இந்த பக்கமும் பி தான். இங்க சினா கீழேயும் சி தான். அங்க பிசி. அடுத்து கீழே லாஸ்ட்டுக்கு வாங்க. இது சி, இது ஏ. ஸோ அப்போ இது ஏசி பிளஸ் இந்த கிரீன் கலர்ல இது பி, கீழேயும் பி, சாரி மேலே பி கீழேயும் பி, சைடில் சி, அப்போ இதுவும் சி, அது பிசி. ஸோ ஒவ்வொன்றும் 2 டைம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. இங்கே ஒரு ஏபி இருக்கு, இங்கே ஒரு ஏபி இருக்கு, ஒரு பிசி இன்னொரு பிசி. ஸோ அப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதுவேன்? இதை a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இது ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக எழுதியிருக்கிறோம். Example 9. Let us use this identity to find a square of a number. இப்போ 119 அப்படின்றத நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 119 whole square. எக்ஸாம்பிள், இதை ஹண்ட்ரட்ஸை தனியாக பிரிச்சிடலாம், 10 தனியாக பிரிச்சிடலாம், 1s தனியாக பிரிச்சிடலாம். ஸோ 119 100 10 9 பிரிச்சாச்சு. இப்போ ஏ வர இடத்துல என்ன இருக்கு, பி வர இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏக்கு பதிலா 100, பிக்கு பதிலா 10, சிக்கு பதிலா 9. மேலே தான் ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர், ஸோ 100 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 10 ஸ்கொயர், சி ஸ்கொயர் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவும் எழுதலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஃபார்முலாவும் எழுதலாம். ஸோ 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 10 plus 2 into b value 10, c value 9 plus 2 into c value 9, a value 100. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறோம். 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. 2 into 100 200, 200 into 10 அப்படின்றது 2000, 3 zeros வருது 2 plus 20 into 9, ஸோ 18 118 வருது ப்ளஸ் 18 1800. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 10,000ஓட 2000ன்றது 12,000, 12,000ஓட இந்த டேர்ம் ஆட் பண்ணால் 13,800, 13,800 ப்ளஸ் இது ரெண்டும் நமக்கு ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, அதனால் இது ரெண்டும் ஆட் பண்ணால் 280 ப்ளஸ் 81. இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 116. ஸோ 6 ரிமைண்டர் 1, 3 + 8 11 4 14161 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஓகே, 14161. இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது எத்தனை ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா 3 ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம். a + b whole square, a - b whole square, a + b + c whole square. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் செட் 4.3 பார்க்கலாம்.